ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சஷ்டி முருகப்பெருமானுக்கான உகந்த நாள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எல்லோரும் வீட்டில் படிச்சிருப்பீங்க, அப்புறமா கோவிலுக்கும் போய் வந்திருப்பீங்க. நான் இன்றைக்கி சஷ்டி நாளை எப்படி வீட்டில் சிம்பிளாக பண்ணினேன் அப்படின்றது தான் நான் இந்த விலாகில் காமிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய விலாகில் முருகப்பெருமானுக்கான அபிஷேகம் அப்புறமா படையல் போட்டிருந்தேன். அது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காலையிலே வாசப்படியெல்லாம் கழுவி விட்டுட்டு துளசி மாடல் அப்புறமா கோமாதா எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே டஸ்ட்டு தட்டி விட்டுட்டு வீட்டை கூட்டி பெருக்கி அப்புறமா தொடச்சி விட்டுட்டேன். அது தினமும் செய்கிற வேலை தான், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல். துடைக்கிற தண்ணியில் கல்லுப்பு மஞ்சள் போட்டு தொடச்சி விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளிக்கும் பூவெல்லாம் மாற்றி விட்டுட்டேன். 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி பூவெல்லாம் மாற்றி விட்டுருவேன். அதுவும் இன்னும் சம்மர் சீசன் இல்லையா, அதனால் அடிக்கடி பூ வாடிக்கிட்டே இருக்கும். என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இன்றைக்கி சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அவள் தான் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து உருளி அலங்காரம் பண்ணினா. அப்புறம் பார்த்திங்கன்னா நிலைவாசல் அப்படின்றது வந்துட்டு லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைவாசலை நாங்கள் எப்போவுமே ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்கணும். ஆல்ரெடி வச்சுருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா நல்லா சுத்தமாக கதவு நிலைவாசல் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். அந்த துடைக்கும் போது அந்த தண்ணியில் பன்னீர் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து தொடச்சி விட்டிங்கன்னா நிலைவாசல் ரொம்பவே வாசமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய மஞ்சள் எல்லாம் எடுத்ததால் புதுசாக நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் நிலைவாசலுக்கு வச்சுருந்தேன். எப்போவுமே நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விளக்கேற்றும் போது அது ரொம்ப அழகாகவும் லட்சுமி கடாட்சியமாக இருக்கும் இல்லையா. அப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி ஒரு சிம்பிளாக கோலம் போட்டிருந்தேன். கோலம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே ஓம் சரவண பவன் இருக்கிற அந்த பென்சில் தான் நடுவில் வச்சுருந்தேன். முருகப்பெருமானுக்கு பிடிச்ச க்ரீன் கலரில் நான் அதை போட்டிருந்தேன். அப்புறம் அதை சுற்றி ஃப்ளவர் பென்சில் வச்சு அழகாக கோலத்தை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். சரி நீ கொஞ்சம் பெரிய கோலமாக போடலாம் அப்படின்ட்டு பென்சில் வச்சு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி நேரம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. நான் அதிகாலையில் முருகப்பெருமானுக்காக படைக்கலை. இன்றைக்கி மதியம் ஓர டைமில் தான் விளக்கேற்றி படைக்கலாம் அப்படின்றதுக்காக டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால தான் பென்சில் வச்சு கோலத்தை நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முடிச்சப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தது கோலம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு முருகப்பெருமானுக்கான அபிஷேகம் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு பாலில் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். 2வது விபூதியில் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். 3வது மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி முடிஞ்சிருந்தேன். ஸோ இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடியுங்க. அபிஷேகத்தை உங்கள் கண் குளிர பார்த்துக்கிட்டே உங்களுக்கான வேண்டுதல் என்ன இருக்கோ அதை முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். உங்கள் வேண்டுதல் நிறைவேற வேணும்னு நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லபடியாக முருகப்பெருமானுக்கான அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஓம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு
அப்புறமா காமாட்சி விளக்கு, துணை விளக்கு எல்லாமே ஏற்றியிருந்தா என் பொண்ணு. அப்புறம் தூபம் காமிக்க ஆரம்பிச்சாச்சு. வாசல்லேருந்தே ஒவ்வொரு இடமா தூபம் காமிச்சிட்டு வந்தேன். வீடு ஃபுல்லாகவே காமிச்சு விட்டுட்டு அப்புறமா சாமி ரூம்லேயே காமிச்சு விட்டாச்சு. இந்த தீபம் தூபம் ஆராதனை இது தான் சாமி கும்பிட்றதே ரொம்ப மெயின் இல்லையா? அப்புறமா படையலுக்காக நான் இன்னைக்கு வெள்ளை சாதம், சாம்பார், வடை, பொரியல் செஞ்சுருந்தேன். அதை வாளிலை போட்டு நல்லபடியாக சாமிக்கு வச்சு இன்றைக்கி நான் படையல் போட்டு அழகாக சஷ்டியை வீட்டிலேயே சிம்பிளாக கொண்டாடி முடிஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சஷ்டி இன்னைக்கு படைச்சிங்க அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு 2 வாரமாகவே எனக்கு சரியாக வீடியோ போட கிடைக்கல. வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்ததால் இனிமேல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சரியாக வீடியோ தர ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லபடியாக இன்றைக்கி படையல் எல்லாம் முடித்து சஷ்டி விரதத்தை முடித்தாச்சு. நன்றி.